ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ரொம்ப பவர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணி நீங்கள் என்ட்ரி எடுத்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் ப்ராஃபிட். சரிங்களா? இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து காசுக்காக சொல்லிக் கொடுக்குறாங்க. பட் என்னோடய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இது நான் அப்சல்யூட்லி ஃப்ரீயாக தான் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அண்ட் செகண்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நான் சொல்கிறது ஹை வேல்யூ ஸ்ட்ராட்டஜிஸ், இந்த சின்ன சின்ன ஸ்ட்ராட்டஜி கிடையாது, கொஞ்சம் ஹை வேல்யூ ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சேனலில் நான் ஃப்ரீயாக இதுக்கப்புறம் நான் கொடுக்க போகிறேன். அண்ட் அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ அப் பண்ணுங்கள். அதை கரெக்டாக நீங்கள் டிசிப்ளின்டாக ஃபாலோ அப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து ப்ராஃபிட் எடுக்கலாம். அண்ட் அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே. இது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வந்து 400 ரூபாய்க்கு கோர்ஸ் விற்கிறாங்க, அப்புறம் 2500 ரூபாய்க்கு தனியாக ஒரு கோர்ஸ் விற்கிறாங்க, அப்புறம் பர்சனல் ட்ரைனிங் சொல்லி ஒரு 20,000 ரூபாய் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கட்டி படிக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. அண்ட் இந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் அப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து காசு கொடுத்து நீங்கள் வெளியே படிக்க தேவையில்லை மேக்ஸிமம். அண்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 17 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த மார்க்கெட்டில். ஸோ நான் சொல்லிக் கொடுக்குற மெத்தடும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரொம்ப ஈஸியாக எல்லாராலையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் என்னோடய சேனலை வந்து கம்ப்ளீட்டாக ஃபாலோ அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் டவுட்ஸும் இதில் வந்து நான் ரிசால்வ் பண்ணுவேன் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி வீடியோஸ். பட் ரிப்ளை கொஞ்சம் லேட்டாக வரும், பட் கண்டிப்பாக வரும். சரிங்களா? ஸோ வீடியோவில் போவோம் வாங்க. தேங்க்யூ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி பார்க்க போகிறோம் அப்படின்னா இம்பேலன்ஸ் ஜோன். சரிங்களா? ஸோ இந்த இம்பேலன்ஸ் ஜோன் வந்து பார்த்திங்கன்னா 90% ஆஃப் ட்ரேடர்ஸ்க்கு இது தெரிய வாய்ப்பே இல்லை. சரிங்களா? நான் சொல்கிறது 90%. அண்ட் அது மாத்திரம் இல்லை, இந்த கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இந்த ஸ்ட்ராட்டஜி நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்ல, இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெளியே போய் கற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக மினிமம் 20,000 தான் வரும் இந்த ஸ்ட்ராட்டஜி. சரிங்களா? ப்ளஸ் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல். இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வந்து டெய்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டர்ன் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ இந்த பேட்டர்னை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக கொஞ்சம் டிசிப்ளின்டாக ஃபாலோ அப் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் நீங்கள் எடுத்து விட்டுருங்க. இதெல்லாம் நம்ம இண்டிகேட்டர்ஸ்லாம் தேவைப்படாது இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு. ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக A to Z இதை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதாவது ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, ஒரு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு ட்ரேடராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எல்லாருக்குமே புரியும். ஸோ அந்தளவுக்கு நான் ஈஸியாக தான் நான் சொல்லி தருவேன். அண்ட் இதை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம். ப்ளஸ் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சேனலில் வந்து நான் கொடுப்பேன். அண்ட் அது மாத்திரம் இல்லை, என்னோடய மெயின் எய்ம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனில் நிறைய பேர் வந்து உங்களுக்கு நிறைய காசு வாங்கி தான் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ என்னோடய சர்வீஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப கம்மியான காஸ்ட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய பேருக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அண்ட் இப்போ என்னோடய 200 rupees கோர்ஸ் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வெளியே வந்து 10,000 rupees கண்டிப்பாக சார்ஜ் பண்ணுறாங்க. பட் அதை வந்து நான் 200 rupees கொடுக்குறேன். அண்ட் இப்போது இந்த யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நான் ஃப்ரீயாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் அதையும் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நான் கொடுக்குற ஒரு ஸ்ட்ராட்டஜி, அதுக்கப்புறம் என்னோடய கோர்ஸ் ரிலேட்டடாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய குரூப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா என்னோடய குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னோடய குரூப் வந்து போரிங்காக இருக்காது, அந்த அன்வான்ட் மெசேஜஸ் எதுவுமே இருக்காது. ஸோ நம்ம வந்து வீடியோவில் போகலாம் இப்போது. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சாலும் சரி, தெரியலனாலும் சரி, கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ நம்ம இப்போது ஸ்ட்ராட்டஜி உள்ள போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இம்பேலன்ஸ் ஜோனுன்னா என்ன அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம்.
ஏன்னா இந்த இம்பேலன்ஸ் ஜோனை பற்றி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் சொன்னது கிடையாது, என்னோடய எந்த வீடியோஸும் நான் சொன்னது கிடையாது. பட் இந்த வீடியோ தான் வந்து பார்த்திங்கன்னா நான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த இம்பேலன்ஸ் ஜோன் வந்து நம்ம டீட்டெயில்டாக இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த இம்பேலன்ஸ் செட்டப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான செட்டப் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கேண்டில் செட்டப் தான் அது, சரிங்களா? இப்போ நீங்கள் என்னோடய ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ 3 கேண்டில்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 3 கேண்டில் வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெண்டை வந்து எப்படி ப்ரெடிக்ட் பண்ணோம் அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 கேண்டில்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கேண்டில் நம்பர் 1, கேண்டில் நம்பர் 2 அண்ட் கேண்டில் நம்பர் 3. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா புல்லிஷ் ப்ரைஸ் இம்பேலன்ஸ் ஜோன், ஓகேங்களா? அண்ட் பீரிஷ் ப்ரைஸ் இம்பேலன்ஸ் ஜோனில் வந்து பார்த்திங்கன்னா இது கேண்டில் நம்பர் 1, கேண்டில் நம்பர் 2 அண்ட் கேண்டில் நம்பர் 3, சரிங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் வந்து நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா சார்ட்டில்? ஸோ இந்த பேட்டர்ன் வந்து நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணோம் அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, இப்போ வந்து பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 3 கேண்டில்ஸ் இருக்கா? இப்போ இந்த 3 கேண்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் கேண்டில் எடுத்துங்க, அதாவது இந்த நம்பர் 2 கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதை பாருங்கள். இப்போது இந்த நம்பர் 2 கேண்டிலுக்கு மேலே அதுவும் கீழே வந்து பார்த்திங்கன்னா 2 கேண்டில் இருக்குது, சரிங்களா? இப்போது இந்த நம்பர் 1 கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேண்டில் இந்த விக் இருக்குது பாருங்கள், அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் கேண்டில் 3 விக் இருக்குது பாருங்கள், இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா டச் ஆகக்கூடாது, சரிங்களா? அதாவது திரும்ப நான் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுறேன் பாருங்கள். அதாவது இந்த கேண்டில் 1 விக் இருக்குது பார்த்தீங்களா, சப்போஸ் இப்படி இருக்கு வச்சுங்க. அதே மாதிரி கேண்டில் 3 விக்கு வந்து இந்த மாதிரி இருக்கு வச்சுங்க. இந்த 2 கேண்டில் விக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டும் ஓவர்லேப் ஆகக்கூடாது, சரிங்களா? ஸோ நான் இப்போ ஒரு டயக்ராம் போட்டிருக்கேன் பாருங்கள், இந்த டயக்ராம் மாதிரி தான் இருக்கணும் பார்க்கறதுக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஃபார்மேஷன் அண்ட் பேட்டர்னில் வந்துருச்சுன்னா இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா இம்பேலன்ஸ் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? அதே மாதிரி பீரிஷ் இம்பேலன்ஸ் ஜோனுக்கு பாருங்கள், இந்த கேண்டில் நம்பர் 1 விக் இருக்குது பார்த்தீங்களா, ப்ளஸ் இந்த கேண்டில் நம்பர் 3 விக் இருக்குது பாருங்கள், இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஓவர்லேப் ஆகக்கூடாது, சரிங்களா? இது ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் கேப் இருக்கணும், அதாவது இந்த மாதிரி இருக்கணும். இந்த வந்து கேப் இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி கேப் இருக்கணும், சரிங்களா? ஸோ இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா கேண்டில் நம்பர் 1 அண்ட் கேண்டில் நம்பர் 3 வந்து பார்த்திங்கன்னா ரெண்டும் ஓவர்லேப் ஆகக்கூடாது. ஸோ ஸோ இந்த இதை வச்சு தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ண முடியும், இது வந்து ஒரு இம்பேலன்ஸ் ஜோன் அப்படின்னு. ஸோ இது போக போக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு லைவ் மார்க்கெட்லேயும் காமிப்பேன் இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சு, இந்த பேட்டர்னை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்னா ரிவர்சல் மார்க்கெட் எங்கே ஆகும்னு நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம், சரிங்களா? ஸோ நான் திரும்ப உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுறேன், நல்லா பாருங்கள். அதாவது இந்த கேண்டில் நம்பர் 1 இருக்குது பாருங்கள், அது ஒரு விக்கு, அதுக்கப்புறம் கேண்டில் நம்பர் 3 விக்கு, இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஓவர்லேப் ஆகக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஆகிடுச்சுன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இம்பேலன்ஸ் ஜோன் கிடையாது, சரிங்களா? ஸோ இதை மாத்திரம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்க இன்ட்ரெஸ்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா தப்பாக இருக்கும், சரிங்களா? அதாவது இந்த இம்பேலன்ஸ் ஜோன் வந்து பார்த்திங்கன்னா எப்போ க்ரியேட் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பையர்ஸ்க்கும் செல்லர்ஸ்க்கும் ஒரு இம்பேலன்ஸ் ஜோன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இம்பேலன்ஸ் ஜோன் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகும். இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பேலன்ஸ் ஜோன், ஓகேங்களா? இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த கேண்டில் நம்பர் 1க்கும் அப்புறம் இந்த கேண்டில் நம்பர் 3க்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ கேப் இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கேப் இருக்கும்போது அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதை ஐடென்டிஃபை பண்ண முடியும், சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போ மார்க்கெட் வந்து என்ன ஆகும் இந்த மாதிரி வந்துச்சுன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த கேண்டில் நம்பர் 3க்கு அப்புறம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இதை ஒரு ஹாஃப் கவர் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு க்ரீன் கலர் ஏரியா நீங்கள் இங்கே பார்க்குறீங்க இல்லையா, இந்த கேப் நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த கேப்பை வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் கேண்டிலில் ஒரு ஹாஃப் வந்து ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸில் போகும். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா இம்பேலன்ஸ் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நான் உங்களுக்கு திரும்ப வந்து பார்த்திங்கன்னா பீரிஷ் மோடில் எப்படி இது ஒர்க் ஆகும் அப்படின்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள்.
இப்போது இங்கே வந்து பாருங்கள், இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் இருக்குது சரிங்களா. இப்போ இந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த நம்பர் 3 கேண்டில் இருக்குது பாருங்கள். இந்த நம்பர் 3 கேண்டலுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து என்ன பண்ணுன்னா இதை ஒரு ஹாஃப் ஃபில் பண்ணும் சரிங்களா. ஒரு ஹாஃப் இல்லைனா ஒரு 25% ஃபில் பண்ணால் கூட போதும் சரிங்களா. சாரி 35% ஃபில் பண்ணால் கூட போதும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50% வச்சுக்கலாம் ஃபார் குட் கன்ஃபர்மேஷனுக்கு. ஸோ நீங்கள் இந்த கேப்புக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து எங்கே வந்தாலும் இங்கே வந்து ரிவர்ஸ் ஆகி கீழே போகும். ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இன்பேலன்ஸ் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப பொறுமையாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம வெயிட் பண்ணோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70 to 80% வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்ட்ரிஸ் வந்து நல்லா பக்காவே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு என்ட்ரிஸ் கொடுக்கும் அது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு சார்ட்லேயும் நம்ம பார்க்கலாம் லைவ் சார்ட்டில் எப்படின்னு. ஸோ எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக காமிக்கிறேன். சரி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா இன்பேலன்ஸ் ஜோனை வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போது இந்த பையர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த பையர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செல்லர்ஸோட அதிகமாக இருக்காங்க அப்படின்னா அப்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்பேலன்ஸ் ஜோன் வந்து க்ரியேட் ஆகும். அதே மாதிரி இப்போ இங்கே வந்து செல்லர்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இன்பேலன்ஸ் ஜோன் வந்து க்ரியேட் ஆகும் சரிங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நடுவில் ஒரு கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம மாஸ்டர் கேண்டில் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. மாஸ்டர் கேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாஸ்டர் கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிக்காக இருக்கும் கம்பேர்ட் டு த அதர் 2 கேண்டில்ஸ் சரிங்களா. ஸோ நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன், நல்லா பார்த்துங்க. இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ லாங்காக இருக்கணும் சரிங்களா. ஸோ இந்த கேப் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ லாங்காக இருக்கணும். ப்ளஸ் இந்த கேண்டில் நம்பர் 1க்கும் 3க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கணும். ப்ளஸ் இந்த கேண்டில் நம்பர் 1 ரிவிக்கும் 3 ரிவிக்கும் ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஓவர்லேப் ஆகக்கூடாது சரிங்களா. ஸோ திரும்ப வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுறேன், நல்லா பாருங்கள். இதில் கூட பாருங்கள், இந்த கேண்டில் நம்பர் 1 அப்புறம் கேண்டில் நம்பர் 3 இது ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா கேப் இருக்கணும் சரிங்களா. ஸோ இந்த கேப்புக்கு நடுவில் மார்க்கெட் திரும்ப, அதாவது இங்கேருந்து இப்படி வராமல் பாருங்கள். இப்போ இந்த கேண்டில் நம்பர் 3க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் திரும்ப இந்த கேப் வந்து ஃபில் பண்ணுறான் சரிங்களா. ஸோ இது இப்போ இந்த கேப் வந்து ஃபில் பண்ணுறான் அப்படின்னா இங்கேருந்து தான் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. ஸோ நம்ம வந்து இந்த வீடியோவோட கண்டினியூஷனில் நம்ம பார்ப்போம் எப்படி இந்த இம்பேலன்ஸ் ஜோன் வந்து ஒர்க் ஆகுதுன்னு. அப்புறம் இதில் இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க, அதாவது இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேப் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த கேப்பை வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் இப்போ இந்த கேண்டில் நம்பர் 4 வந்து இங்கே க்ரியேட் ஆகுது வச்சுங்களேன். இப்போ இந்த கேண்டில் நம்பர் 4 வந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேப்பை வந்து இங்கே ஃபில் பண்ணுது ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செல் வந்து பண்ணாதீங்க, ஏன்னா இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது இந்த மாதிரி சரிங்களா. ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடத்துல வந்து கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள், ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தான் இதுலேயும் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கேண்டில் நம்பர் 4 வந்து இங்கே ஃபார்ம் ஆகுது வச்சுங்களேன். இப்போது இந்த கேண்டில் நம்பர் 4 வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து டச் பண்ணது வச்சுங்க ஓகே. ஸோ இங்கே டச் பண்ணும்போது இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயும் நீங்கள் பை எடுத்துறாருங்க சரிங்களா. இப்போ நீங்கள் பை எடுத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு அந்தளவுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ செல்லிங் போர்டு தான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து யூட்டர்ன் போடும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே செல்லிங் போடுங்க, அப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பையிங் போடுங்க சரிங்களா. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேசிக்ஸ் ஆஃப் இம்பேலன்ஸ் ஜோன் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சார்ட் ஓகேங்களா. இப்போ இந்த சார்ட்டில் வந்து பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா கேண்டில் நம்பர் 1, இது வந்து கேண்டில் நம்பர் 2 அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா கேண்டில் நம்பர் 3 சரிங்களா. இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த கேண்டில் நம்பர் 1க்கும் இந்த கேண்டில் நம்பர் 3க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து பாருங்கள் இப்படி இருக்குது. ஸோ நான் ஒரு க்ரீன் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜோன் ஓகேங்களா. ஸோ இப்போது இந்த ஜோனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும் சரிங்களா. மார்க் பண்ணிவிட்டு இந்த ஜோன் உள்ள மார்க்கெட் வந்து வரணும். இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ இந்த ஜோன் க்ரியேட் ஆனதுக்கப்புறம்
மார்க்கெட் வந்து மேலே இவ்வளோ தூரம் போயிருக்கான், போயிட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் உள்ள டச் பண்ணியிருக்கான் பாருங்கள். ஸோ டச் பண்ணதும் பாருங்கள் மார்க்கெட் வந்து அப்படியே ரிவர்ஸ் ஆகிடும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புல்லிஷ் இம்பேலன்ஸ் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஜோனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து செல்லிங் கொடுப்பாங்க இந்த மாதிரி இடத்துல. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இடத்துல செல் பண்ணாதீங்க, நம்ம வந்து பை தான் பண்ணணும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணலாம். நான் வந்து அந்த டவுட்ஸ் வந்து நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுவேன். அண்ட் இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸும் பார்க்கலாம் அதில். ஸோ நீங்கள் இதில் கூட பாருங்கள், இங்கே கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பேலன்ஸ் ஜோன் கிரியேட் இருக்குது. ஸோ இது கேண்டில் நம்பர் 1, இது கேண்டில் நம்பர் 2, இது கேண்டில் நம்பர் 3. சரிங்களா? இப்போது இந்த கேண்டில் நம்பர் 1 விக் இருக்குது பாருங்கள், அதுக்கும் இப்போ இந்த கேண்டில் நம்பர் 3 இருக்குது பாருங்கள், அது விற்கும் நடுவில் கேப் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த கேப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இங்கே ரிவர்ஸ் ஆகணும், ஆனால் இங்கே ரிவர்ஸ் ஆகலை. ரிவர்ஸ் ஆகாமல் மார்க்கெட் பாருங்கள் மேலே போயிடுச்சு. ஸோ இந்த இம்பேலன்ஸ் ஜோனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணணும் அதை வந்து இப்போ என்னோட நெக்ஸ்ட் சாப்டரில் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். சரிங்களா? ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 out of 10 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்காது. பட் நம்ம வந்து சில கன்ஃபர்மேஷனில் நம்ம கண்டுபிடிக்கலாம். அதாவது இங்கே வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்னு. ப்ளஸ் இதுக்கு நம்ம ப்ராப்பராக எங்கே ஸ்டாப் லாஸ் செட் பண்ணோம், எங்கே டேக் ப்ராஃபிட் செட் பண்ணோம், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அண்ட் இந்த வீடியோ வந்து முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் அப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் உங்களுக்கு நான் சொல்லி தரணும் அப்படின்னு. சரிங்களா? அதே மாதிரி இங்கே கூட பாருங்கள், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில் நம்பர் 1, கேண்டில் நம்பர் 2 அண்ட் கேண்டில் நம்பர் 3 ஃபார்ம் இருக்குது. ரைட்டா? அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் நம்பர் 3 இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கேண்டில் நம்பர் 1 இருக்குது பாருங்கள், அது டாப் விக்கை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ கேப் கிடைக்குது. ஓகே, இப்போ நீங்கள் மார்க்கெட் பாருங்கள், மார்க்கெட் வந்து மேலே இப்படி போயிட்டு திரும்ப கீழே வராமல் பாருங்கள். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு ஹாஃப் ஃபில் பண்ணணும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் மாதிரி ஆகிடும் அது. சரிங்களா? ஸோ இந்த ஜோனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வேணாலும் ஒரு பை எடுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த ஜோனில் நீங்கள் ஒரு பை எடுத்துருந்தீங்கன்னா பாருங்கள் மார்க்கெட் வந்து மேலே போயிடுச்சு பாருங்கள். ஓகே, ஸோ அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் கீழே வந்து திரும்ப மேலே போயிட்டான். ரைட்டா? பட் இந்த ஜோனை வந்து பார்த்தீங்கன்னா நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். சரிங்களா? எப்போவுமே செகண்ட் ஜோனை வந்து கன்சிடர் பண்ணாதீங்க, இந்த ஃபஸ்ட்டு ஜோனை வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம அடுத்ததில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து இதில் ஒரு ஹை வேல்யூ இம்பேலன்ஸ் ஜோன், அதுக்கப்புறம் ஒரு லோ வேல்யூ இம்பேலன்ஸ் ஜோன். அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணுறோம் இல்லையா, இது வந்து கண்டிப்பாக போகும் அப்படின்னு ஒரு ஹை கன்ஃபர்மேஷன் நான் சொல்லுவது. ஓகேங்களா? ஸோ ஒரு ஹை கன்ஃபர்மேஷன் நம்ம எப்படி பண்ணலாம், அதே மாதிரி ஒரு லோ கன்ஃபர்மேஷன் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம், அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நெக்ஸ்ட் சாப்டரில் நான் கவர் அப் பண்ண போகிறேன். ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஹை ப்ராபபிலிட்டி இம்பேலன்ஸ் செட்டப்பை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த ஹை ப்ராபபிலிட்டிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்த ட்ரேட் எடுத்தால் எனக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹை ப்ராபபிலிட்டி இம்பேலன்ஸ் செட்டப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், when imbalance zone happens in the direction of overall trend அப்படின்னு போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ அதுக்கு என்ன மீனிங் அதையும் நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த ஓவரால் டைரக்ஷன் ஆஃப் த ட்ரெண்ட் அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி இப்போ நீங்கள் இந்த சார்ட் பாருங்கள், இந்த சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்வர்டு டைரக்ஷன்லாம் போயிட்டுருக்கு. சரிங்களா? ஸோ கம்ப்ளீட்டாக பாருங்கள், ஒரு ட்ரெண்டாக வந்து பார்த்திங்கன்னா மேலே போயிட்டே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ட்ரிஸ் எடுக்கணும். சரிங்களா? ஸோ ஒன்று வந்து அப்வர்ட் டைரெக்ஷன்லேயே போயிட்டுருக்கணும், இல்லாட்டி டவுன்வர்ட் டைரெக்ஷனில் போயிட்டுருக்கணும். ஸோ ரேஞ்ச் மார்க்கெட்ஸில் நம்ம வந்து எப்போவுமே எடுக்கக்கூடாது. ஸோ ஒரு ஹை ப்ராபபிலிட்டி செட்டப் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதை எடுக்கலாம். ஸோ இதுக்கு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ இப்போ இதில் பாருங்கள், நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிக்கிறேன்.
ஸோ எப்போவுமே வந்து பாருங்கள், இந்த இம்பேலன்ஸ் ஜோன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இப்போ இதில் பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா கேண்டில் நம்பர் 1, இது வந்து பார்த்திங்கன்னா கேண்டில் நம்பர் 2, அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா கேண்டில் நம்பர் 3. சரிங்களா? ஸோ இப்போ இந்த கேண்டிலில் நீங்கள் பாருங்கள், இந்த நம்பர் 3 கேண்டிலுக்கும் நம்பர் 1 கேண்டிலுக்கும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கேப். சரிங்களா? இப்போது நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன் உங்ககிட்ட, அதாவது இப்போ இந்த மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இம்பேலன்ஸ் ஜோன் கிரியேட் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போயிட்டு திரும்ப கீழே இந்த ஜோனை வந்து டச் பண்ணுறான் வச்சுங்களேன். இந்த டச் பண்ணும்போது, அதாவது இந்த ஜோன் உள்ள போனான் அவன் போனான்னா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மேலே போகும். சரிங்களா? பட் இது 100% கிடையாது. ஒரு 70 to 80% வந்து பார்த்திங்கன்னா இது ஒர்க் ஆகும். ஏன்னா நடுவில் வந்து ஏதாவது நியூஸ் க்ரியேட் ஆனால் கூட மார்க்கெட் வந்து எந்த டைரெக்ஷனில் போனாலும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டெக்னிக்கலி வந்து பார்த்திங்கன்னா இது பர்ஃபெக்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நீங்கள் அடுத்த ஜோன் கூட நீங்கள் பாருங்களேன். இதுக்கு முன்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் காமிச்சேன். இப்போ இது வந்து ஜோன் 2, சாரி ஜோன் 1 இது. ஸோ இதே ஜோனில் நீங்கள் பாருங்களேன், இங்கே கூட வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து உங்களுக்கு பவுன்ஸ் ஆகிருக்கு. பாருங்கள் மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்து நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். சரிங்களா? பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு இந்த இம்பேலன்ஸ் ஜோன் வந்து சும்மா உங்களுக்கு கொடுக்காது. ஒரு நாளைக்கு ஒரு தடவை இல்லை 2 தடவை அந்த மாதிரி தான் கொடுப்போம். ஸோ இது வந்து இதுக்கு நீங்கள் டைம் ஃப்ரேம்லாம் யூஸ் பண்ண சொல்லிட்டு அவசியம் இல்லை. இது நீங்கள் 1 மினிட்லேயும் பண்ணலாம், 5 மினிட்ஸில் கூட பண்ணலாம், 1 ஹவர்லேயும் பண்ணலாம், 1 டேயில் கூட நீங்கள் பண்ணலாம். சரிங்களா? ஸோ நீங்கள் டைம் ஃப்ரேமை வந்து நீங்கள் அதிகம் பண்ண என்ன ஆகும்னா உங்களுக்கு என்ட்ரிஸ் வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்கும். பட் அதில் ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? நீங்கள் டைம் ஃப்ரேம் வந்து கம்மியாக பண்ண என்ன ஆகும்னா உங்களுக்கு என்ட்ரிஸ் நிறைய கிடைக்கும். ஆனால் அந்த அந்த ப்ராபபிலிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். அதுதான் டிஃப்ரென்ஸ். பட் என்ன பொறுத்த வரைக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதில் டைம் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணாலும் பரவாயில்ல, பொறுமையாக நீங்கள் இதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா, நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு ட்ரேடு நீங்கள் 2 ட்ரேட் எடுத்தீங்கன்னா கூட நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து இதில் ட்ரேட் பண்ணி சம்பாதிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து பொறுமை தான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த செட்டப் வரும்போது நீங்கள் கரெக்டாக ட்ரேட் பண்ணுங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் கொடுக்கும். ஸோ மணி மேனேஜ்மெண்ட்டும் நல்லா யூஸ் பண்ணிங்க. ஸோ இப்போது வர சாப்டரில் வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாமே உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கணும், எங்கே டேக் ப்ராஃபிட் வைக்கணும், எல்லாமே நான் பண்ணுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே பாருங்கள். அப்புறம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கேண்டில் கலர்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. இப்போ நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா, இதை பாருங்கள், நான் திரும்ப காமிக்கிறேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் பாருங்கள் ரெட் கலரில் இருக்குது. இப்போ செகண்ட் கேண்டில் பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் இருக்குது. இப்போ தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த கலரை வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. கலருக்கும் இந்த பேட்டர்னுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நீங்கள் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த கேப்பு தான். இந்த கேப்பு மாத்திரம் அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து இதில் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் எடுக்கலாம். சரிங்களா? ஸோ கலர்ஸுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. பட் இதில் நீங்கள் கலரை பார்த்தாலும் இந்த செகண்ட் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா? ஏன்னா இப்போ இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ஒரு புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா இந்த செகண்ட் கேண்டில் வந்து க்ரீன் கலரில் இருக்கணும். சரிங்களா? அது நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. இந்த செகண்ட் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கணும். க்ரீன் கலரில் இருந்தால் தான் நீங்கள் வந்து இங்கே ஆர்டர் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும். இப்போ இது ரெட் கலரில் செகண்ட் கலர் கேண்டில் இருந்துச்சுன்னா அது அந்த பேட்டர்னே வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஆகாது. ஸோ இந்த செகண்ட் கேண்டில் வந்து புல்லிஷ் ட்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா இது க்ரீன் கலரில் இருக்கணும். அதை ஞாபகம் வச்சுங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு இதே சார்ட்டில் இன்னொரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா கேண்டில் நம்பர் 1, இது கேண்டில் நம்பர் 2, இது வந்து கேண்டில் நம்பர் 3. சரிங்களா? இப்போது இந்த கேண்டில் நம்பர் 1 டாப் வீக் வந்து இதுதான், ரைட்டா? அதே மாதிரி இந்த கேண்டில் நம்பர் 3 பாருங்கள், அதோட டவுன் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். சரிங்களா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது ரெண்டுத்தையும் நான் மார்க் பண்ணிவிட்டு இது ஒரு பாக்ஸ் மாதிரி நான் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போது மார்க்கெட் வந்து பாருங்கள், இப்போது இந்த தேர்ட் நம்பர் கேண்டலுக்கு அப்புறம் கீழே வராமல் பாருங்கள்.
கீழே வந்து இந்த பாக்ஸ் வந்து ஒரு ஹாஃப் ஃபில் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ ஃபில் பண்ணதும் பாருங்கள், இது வந்து சப்போர்ட்டாக சேஞ்ச் ஆகி மார்க்கெட் வந்து மேலே போகுது. ஸோ நம்ம வந்து இந்த ஜோன் உள்ள தான் வந்து பார்த்திங்கன்னா பை பண்ணணும். சரிங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா யாரும் செல் பண்ணிடாதீங்க. ஸோ புல்லிஷ் ட்ரெண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பை தான் பண்ணணும். பீரிஷ் ட்ரெண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம செல் பண்ணணும். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கேண்டில் நம்பர் 1, இது வந்து கேண்டில் நம்பர் 2, இது வந்து கேண்டில் நம்பர் 3. சரிங்களா? இப்போ நீங்கள் பாருங்கள், இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் கேண்டில் நம்பர் 1 விற்க மார்க் பண்ணுறேன், டாப் விற்க மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி கேண்டில் நம்பர் 3 டவுன் விற்க வந்து நான் மார்க் பண்ணுறேன். ரைட்டா? இப்போ நீங்கள் பாருங்கள், மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மேலே போயிட்டு இங்கே கீழே வரல. சரிங்களா? ஸோ இங்கே கீழே வரலைன்னா நம்ம எந்த ஆர்டரும் நம்ம எடுக்க தேவையில்லை. சரிங்களா? அதை வந்து நீங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணிடுங்க. அது இந்த ஜோனை வந்து டச் பண்ணால் தான் நம்ம வந்து மார்க்கெட் உள்ள என்ட்ரு ஆகும். சரிங்களா? ஸோ அதுக்கும் சில கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, அதுவும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படின்னு. ஸோ இது வந்து இந்த எக்ஸாம்பிள் நான் எதுக்காக சொன்னேன்னா, நம்ம வந்து என்ட்ரி எடுக்கக்கூடாது அந்த டைமில், அதுக்காக இந்த எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ நான் அதை தான் சொல்ல வரேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செட்டப் வந்துச்சுன்னா அப்போ தான் நம்ம வந்து ஒரு ஹை ப்ராபபிலிட்டி செட்டப்பாக இருக்கும். அதாவது இந்த மாதிரி. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி செட்டப் வந்துச்சுன்னா நம்ம வந்து ட்ரேட் எடுக்கவே தேவையில்லை. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு புல்லிஷ் ட்ரெண்டரு இம்பேலன்ஸ் ஜோன் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பீரிஷ் ட்ரெண்டர். அதாவது நீங்கள் பாருங்கள் க்ளீனாக, அதாவது மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஃபுல்லாக பீரிஷ் ட்ரெண்டில் வந்துகிட்டே இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டில் நம்ம எப்படி இந்த இம்பேலன்ஸ் ஜோனை வந்து நம்ம பார்க்கணும், அதையும் நான் உங்களுக்கு இப்போ சொல்லித்தரேன். ஓகே, இப்போ நீங்கள் இதில் பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா கேண்டில் நம்பர் 1, இது கேண்டில் நம்பர் 2, இது வந்து பார்த்திங்கன்னா கேண்டில் நம்பர் 3. ஓகே, இப்போ இந்த கேண்டில் நம்பர் 1 லோ விக்க வந்து பார்த்திங்கன்னா நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த கேண்டில் நம்பர் 3 இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஹை விக்க வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இதுக்கப்புறம் பாருங்கள், மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் கீழே வந்து திரும்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த இம்பேலன்ஸ் ஜோன் உள்ளே போகிறான் பாருங்கள். போகும்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹை வேல்யூ ரெசிஸ்டன்ஸ் க்ரியேட் ஆகும். சரிங்களா? ஸோ இது உள்ளே போகும்போது நமக்கு தெரிஞ்சிடும் மார்க்கெட் வந்து இதுக்கப்புறம் கீழே தான் வரும் அப்படின்னு. ஸோ நம்ம வந்து இந்த ஜோனில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஓகே, ஸோ இது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் என்ன பண்ணணும்னா பொறுமையாக வெயிட் பண்ணணும் மார்க்கெட்டுக்கு. கரெக்டாக இந்த இம்பேலன்ஸ் ஜோனை உங்களால் மார்க் பண்ண முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல என்ட்ரி ஆகி நீங்கள் ஒரு ப்ராஃபிட் இல்லை ஆன் பண்ணலாம். ஸோ இன்னமும் நான் உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு செகண்ட் ஹை ப்ராபபிலிட்டி இம்பேலன்ஸ் செட்டப்பை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when imbalance zone happens on breakout candle. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இப்போ நான் இங்கிலீஷில் சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக புரியாது. இதை வந்து நான் தமிழில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன விஷயம் அப்படின்னு. இப்போ பாருங்கள், இப்போ வந்து ஒரு மார்க்கெட் வந்து இந்த மாதிரி இருக்கு வச்சுங்க. இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ மார்க்கெட் வந்து இப்போ ஒரு ரேஞ்சில் வந்து ஃபார்ம் இருக்குது வச்சுங்களேன். ஸோ இங்கே மேலே ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் இருக்குது, கீழே சப்போர்ட், திரும்ப மேலே ரெசிஸ்டன்ஸ், திரும்ப சப்போர்ட், அந்த மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ ஒரு சில பேட்டர்ன்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது என்ன ஆகும்னா மார்க்கெட் வந்து இதை பிரேக் அவுட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? பிரேக் அவுட் பண்ணிவிட்டு இந்த சைடில் கீழே வராமல் பார்த்தீங்களா, இந்த சைடில் வரும்போது திரும்ப வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே பவுன்ஸ் ஆகும். அது ஏன்னா இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இம்பேலன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து கேண்டில் 1 ஃபார்ம் ஆகுது, அண்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேண்டில் 2 ஃபார்ம் ஆகுது, இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேண்டில் 3 ஃபார்ம் ஆகுது வச்சுங்களேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் போட்டு வச்சுருப்பீங்க. அதாவது இந்த கேண்டில் 1 விற்கும், கேண்டில் 3 விற்கும், இங்கே நீங்கள் போட்டுருப்பீங்க. ஓகே, அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜோனில் வரும்போது மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆகி மேலே போகும். ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய பேட்டர்ன்ஸில் பார்த்துருப்பீங்க. அந்த இந்த இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டாக ஃபார்ம் ஆகும். சரிங்களா? ஸோ இது ரொம்ப ஈஸி தான், ஒரு கஷ்டமான விஷயமே கிடையாது.
ஸோ இதை வந்து நீங்கள் அந்த அந்த 3 கேண்டில்ஸை மாத்திரம் உங்களுக்கு பார்க்க தெரிஞ்சால் போதும். அழகாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரேட் பண்ணி ஒரு சின்ன ப்ராஃபிட் நீங்கள் கண்டிப்பாக எடுக்கலாம். பட் இதை வச்சு நீங்கள் வந்து ஸ்விங் பண்ணாதீங்க. இதை வச்சு நீங்கள் ஒரு ஸ்கேல்பிங் மாதிரி நீங்கள் பண்ணி எடுக்கலாம். ஒரு 20 பிப்பு வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை ஒரு 10 பிப்பு 20 பிப்பு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிபி வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஸோ இன்னமும் டீட்டெயில்டாக நான் வரேன் இந்த சாப்டரில். ஓகே, இப்போ நான் இதில் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த பிரேக் அவுட் நான் சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ அந்த பிரேக் அவுட் வந்து இதில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். சரி, இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் இருக்கா? ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் மேலே நான் ஒரு லைன் வச்சுருக்கேன் பாருங்கள், ரெட் கலரில். ஓகே, ஸோ இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பிரேக் அவுட் ஆகுது, ரைட்டா? ஸோ இது பிரேக் அவுட் ஆனதும் பாருங்கள், இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பேலன்ஸ் ஜோன் வந்து கிரியேட் ஆகுது. ஓகே, ஸோ இந்த இம்பேலன்ஸ் ஜோன் எப்படி கிரியேட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில் நம்பர் 1, இது கேண்டில் நம்பர் 2, இது வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில் நம்பர் 3, ரைட்டா? இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த கேண்டில் நம்பர் 3 இந்த டவுன் விக் இருக்குது பாருங்கள், அதை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன், ரைட்டா? அதே மாதிரி இந்த கேண்டில் நம்பர் 1 இருக்குது பாருங்கள், அந்த கேண்டில் நம்பர் 1 டாப் விக்கை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய இம்பேலன்ஸ் ஜோன், சரிங்களா? இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாருங்கள், மார்க்கெட் வந்து மேலே போயிட்டான், மேலே போயிட்டு இந்த ஜோனை தொடரான் பாருங்கள். அந்த ஜோனை வந்து தொடும்போது நம்ம வந்து பை என்ட்ரி போகலாம். இப்போ பாருங்கள், மார்க்கெட் வந்து அப்படியே பவுன்ஸ் ஆகுது. ஓகே, இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு ஜோனில் கூட பாருங்கள், அதே ஜோனில் தான் இதை பாருங்கள், இந்த ஜோனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இங்கே பாருங்கள். ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டச் பண்ணிவிட்டு திரும்ப மேலே தான் போயிருக்கான் பாருங்கள். ஸோ இது வந்து நான் காமிச்ச எக்ஸாம்பிளில் 2 ஜோனுமே ஒர்க் ஆகுது சொல்லப்போனால். பட் எப்போவுமே செகண்ட் ஜோனில் எடுக்க தேவையில்லை, ஃபஸ்ட்டு ஜோனில் எடுங்க, ரைட்டா? அதாவது இந்த ஜோனில் வந்து எடுங்க, அதுதான் பெஸ்ட்டு. ஓகே, இப்போ நம்ம அடுத்த எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும். ஸோ இந்த பிரேக் அவுட்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கணும். ஸோ பார்த்து கரெக்டாக நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், நல்லா ப்ராஃபிட்ஸும் வரும் நல்லா. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3வது பாயிண்ட் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது when imbalance zone happens at beginning of the move. அதுக்கு என்ன அர்த்தம் அதை வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது நான் உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ட்ராயிங் மாதிரி நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள், ரொம்ப ஈஸி தான். இப்போது மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இப்படி போயிட்டுருக்கு வச்சுங்க, ஓகேங்களா? ஸோ இங்கே நடுவில் கொஞ்சம் ரேஞ்சிங்லேயும் போகுது அப்படின்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து இப்படி மேலே போகிறான், இப்படி போயிட்டு இங்கே கீழே வரான் வச்சுங்க. இப்போ நீங்கள் இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இம்பேலன்ஸ் ஜோனை வந்து வச்சு நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்கலாம், சரிங்களா? ஸோ எடுக்கும்போது உங்களுக்கு மார்க்கெட் வந்து மேலே போகும். ஆனால் இந்த மார்க்கெட் வந்து மேலே போக 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 ஒரு டாப் எண்டுக்கு போனதுக்கப்புறம் இப்போது இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இம்பேலன்ஸ் ஜோன் வந்து க்ரியேட் ஆகுது வச்சுங்களேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பை பண்ணக்கூடாது, சரிங்களா? ஏன்னா மார்க்கெட் ஆல்ரெடி ரொம்ப டாப்புக்கு போயிடுச்சு, சரிங்களா? ஸோ எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிகினிங் ஆஃப் த மூவ், இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள், பிகினிங் ஆஃப் த மூவ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிகினிங் ஆஃப் த மூவ். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பை எடுக்கிறது நல்லது. நீங்கள் மார்க்கெட் ஃபுல்லாக மேலே போனதுக்கப்புறம் நீங்கள் பை எடுத்திங்கன்னா மார்க்கெட் வந்து கீழே வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? ஸோ இதை வந்து கொஞ்சம் பார்த்துங்க. இந்த பிகினிங் ஆஃப் த மூவ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நல்லா பாருங்கள், இப்போ மார்க்கெட் வந்து இங்கே ரேஞ்சிங்கில் போயிட்டுருக்கு, அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து இங்கே பிரேக் அவுட் ஆகுறான். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இம்பேலன்ஸ் ஜோன் வந்து க்ரியேட் ஆனால் அப்போ நீங்கள் பை எடுக்கலாம். பட் நீங்கள் ஃபுல்லாக டாப்புக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் இந்த இடத்துல பை எடுத்திங்கன்னா மார்க்கெட் வந்து கீழே ஃபால் ஆகுது நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்துங்க. ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு சார்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படின்னு. ஓகே, இப்போ நீங்கள் இந்த இடத்துல பாருங்கள், இந்த சார்ட் செட்டப்பில் பாருங்கள். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு இம்பேலன்ஸ் ஜோன் வந்து க்ரியேட் இருக்குது, சரிங்களா? இப்போது மார்க்கெட் பாருங்கள், இது பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா கேண்டில் நம்பர் 1, இது கேண்டில் நம்பர் 2, இது கேண்டில் நம்பர் 3. ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் கேப் இருக்குது பாருங்கள். அதுக்கு மேலே வந்து மார்க்கெட் மேலே போயிருக்கான், போயிட்டு இந்த கேப்பை வந்து பார்த்திங்கன்னா டச் பண்ணுறான் பாருங்கள். டச் பண்ணதும் மார்க்கெட் வந்து அப்படியே மேலே போகிறான், ரைட்டா? ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பை எடுக்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா
பிகினிங் ஆஃப் த மூவ் அப்படின்னு சொல்ல வரேன். சரிங்களா? இப்போது இந்த பிகினிங் ஆஃப் த மூவ் தான் இந்த ஏரியா. ஓகேங்களா? ஏன்னா இங்கே பாருங்கள், மார்க்கெட் வந்து ஃபுல்லாக ரேஞ்சில் போயிருக்கான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைரக்ஷன் பிடிச்சி மேலே போகிறான் பார்த்தீங்களா? ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்டர் ஆகணும். ஓகே, இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ மார்க்கெட் வந்து மேலே போயிட்டான். ஓகே, ஸோ நீங்கள் இதில் பாருங்கள், இன்னொரு எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன். இதில் வந்து பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா கேண்டில் நம்பர் 1, இது வந்து பார்த்திங்கன்னா கேண்டில் நம்பர் 2, இது வந்து கேண்டில் நம்பர் 3. சரிங்களா? இப்போது மார்க்கெட் பாருங்கள் ஃபுல்லாக மேலே போயிட்டான், ரைட்டா? அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பேலன்ஸ் ஜோன் க்ரியேட் ஆகுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஜோனை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்கள், மார்க்கெட் வந்து மேலே போனதுக்கப்புறம் திரும்ப இந்த ஜோனை வந்து கீழே டச் பண்ணுறான். டச் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணியிருப்போம், பை பண்ணியிருப்போம், ரைட்டா? ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த ஜோனை டச் பண்ணிட்டு சொல்லி நீங்கள் பை பண்ணியிருப்பீங்க. பட் இங்கே தான் பண்ணக்கூடாது. ஏன்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கீழேருந்து மேலே போயிட்டான். சரிங்களா? ஸோ ஒன்ஸ் அவன் மேலே போயிட்டான்னா கண்டிப்பாக கீழே இறங்கி தான் ஆவான். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜோன் வந்து இங்கே ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ எப்போவுமே நல்லா பார்த்துங்க, இந்த மாதிரி ஜோன்ஸ் வந்து க்ரியேட் ஆகும்போது நம்ம வந்து பார்த்துக்கணும் மார்க்கெட் வந்து இப்போ என்ன லெவலில் இருக்குது, என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு. ஸோ அதுக்கு தகுந்தா போல தான் நம்ம வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் இந்த இடத்துல ஒரு பை பண்ணியிருந்தீங்கன்னா மார்க்கெட் பாருங்கள் ஃபுல்லாக கீழே வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கும். சரிங்களா? ஸோ எப்போவுமே இந்த பிகினிங் ஆஃப் த மூவ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நீங்கள் பார்த்துங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு லோ ப்ராபபிலிட்டி இம்பேலன்ஸ் செட்டப் வந்து எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா, அதாவது இந்த மாதிரி ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்போவுமே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணக்கூடாது. அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சொல்ல வரேன். ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், அதாவது அவாய்ட் வென் இம்பேலன்ஸ் ஃபார்ம்ஸ் இன் ரேஞ்ச் மார்க்கெட்ஸ், அதாவது சைட்வேஸ் மார்க்கெட். சரிங்களா? இப்போ இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டில் வரும்போது நம்ம வந்து இந்த இம்பேலன்ஸ் ஃபார்ம் ஆனால் நம்ம வந்து ட்ரேட் என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், இப்போ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இப்படி சைட்வேஸில் போயிட்டே இருக்கு வச்சுங்களேன். இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கக்கூடாது. இப்போ இந்த மாதிரி இடத்துல வந்து ஃபார்ம் ஆகுது வச்சுங்களேன் இந்த இம்பேலன்ஸ், அப்போ வந்து நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஸோ நம்ம ட்ரேட் வந்து எப்படி எடுக்கணும்னு பார்த்திங்கன்னா, ஒன்று மார்க்கெட் வந்து அப்வர்ட்ஸில் போகணும், இல்லைனா டவுன்வர்ட்ஸில் போகணும். அந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து ட்ரேட் எடுக்கணும். இந்த மாதிரி ரேஞ்சிங் மார்க்கெட்டில் போகும்போது நம்ம வந்து ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஸோ அதுவும் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ இந்த சார்ட்டில் நீங்கள் பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேஞ்சிங் மார்க்கெட். சரிங்களா? ஸோ இது மேலேயும் போகலை, கீழேயும் போகலை. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு ரேஞ்சிங் மார்க்கெட்டில் இது போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி ட்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த இம்பேலன்ஸ் வந்து நம்ம எடுக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா கேண்டில் நம்பர் 1, இது கேண்டில் நம்பர் 2, இது கேண்டில் நம்பர் 3. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள், இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பேலன்ஸ் ஜோன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேங்களா? அதாவது இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பை எடுக்கக்கூடாது, செல்லும் எடுக்கக்கூடாது. சரிங்களா? எதுவுமே எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி ஏரியா வந்து பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்டாக வந்து பார்த்திங்கன்னா மேலே போயிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் எடுக்கலாம். அல்லாட்டி லைக் கீழே போயிட்டே இருக்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி இடத்துல நீங்கள் எடுக்கலாம். சரிங்களா? மார்க்கெட் வந்து சைட்வேஸில் போகும்போது எடுக்காதீங்க, அது வந்து டேஞ்சர். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவாய்ட் வென் இம்பேலன்ஸ் ஃபார்ம்ஸ் இன் த எக்ஸ்ட்ரீம் எண்ட் ஆஃப் த மூவ். அதாவது நான் முன்னாடியே உங்கள்கிட்ட ஒரு இது சொல்லியிருந்தேன். அதாவது இந்த இடம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பாருங்கள், மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அது ஃபார்ம் ஆகும்போது தான் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கணும். இப்போ மார்க்கெட் வந்து ரொம்ப தூரம் மேலே போயிடுச்சு, அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி மார்க்கெட் கீழே ரொம்ப தூரம் அங்கே போயிடுச்சுன்னா அப்போவும் நீங்கள் எடுக்கக்கூடாது. நான் திரும்ப ஒரு தடவை உங்களுக்கு அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் எப்படின்னு. ஸோ ஆல்ரெடி நான் இந்த சார்ட் நான் உங்களுக்கு காமிச்சேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம். சரிங்களா? பட் இது ஃபுல்லாக மேலே போனதுக்கப்புறம், அதாவது இந்த எக்ஸ்ட்ரீம் மூவ், அதாவது ஒரு எக்ஸ்ட்ரீம் டாப் போனதுக்கப்புறம் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இம்பேலன்ஸ் ஃபார்ம் ஆனால் அப்போ வந்து நீங்கள் ட்ரேட் எடுக்கக்கூடாது. ரைட்டா? ஏன்னா ஓரளவு தான் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மேலே போகும், இல்லைன்னா கீழே போகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி இடத்துல வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர்.
ஓகே, இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து எங்கே ஸ்டாப் லாஸ் அண்ட் டேக் ப்ராஃபிட் வைக்கணும் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கேண்டில்ஸை நம்ம எடுத்துப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே 1 2 3 3 கேண்டில் இருக்குது இல்லையா? ஸோ இந்த 3 கேண்டிலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் இருக்குது பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை பாருங்கள். இப்போ இந்த 3வது கேண்டில் இங்கே ஃபார்ம் ஆகுது. ஸோ ஃபார்ம் ஆகிட்டு இப்போ 4வது கேண்டில் வந்து இங்கே வந்து டச் பண்ணுறான், ரைட்டா? இங்கே டச் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு பை பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? ஏன்னா மார்க்கெட் வந்து இப்படி போகும் அப்படின்னு. பட் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த பாக்ஸரு எண்டு இருக்குது பாருங்கள், அதை தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டாப் லாஸாக வைக்கணும், சரிங்களா? அதாவது இந்த கேப்பை வந்து நீங்கள் பார்த்துங்க, இந்த கேப் வந்து எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு பாருங்கள், இந்த கேப். ஸோ இந்த கேப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்டாப் லாஸ் ஏரியா, ஓகேங்களா? அதே மாதிரி உங்கள் டேக் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பிப்ஸ் 20 பிப்ஸ் அந்த மாதிரி நீங்கள் வச்சுங்க. ஒரு 20 பிப் கூட நம்ம வச்சுக்கலாம். அண்டு எப்போவுமே ஒன்று நோட்டீஸ் பண்ணுங்கள், இந்த கேப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு கம்மியான ஒரு குட்டி லாட் சைஸில் ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாப் லாஸ் வந்து கண்டிப்பாக வைங்க. ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100% வந்து பார்த்திங்கன்னா ஷூரிட்டி சொல்ல முடியாது. ஒரு 70-80% வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது நல்ல கன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ப்ளஸ் என்னோடய கோர்ஸ் வந்து நான் இந்த ரவுண்ட் நம்பர்ஸ் இதெல்லாம் நான் எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன். அதாவது மார்க்கெட் வந்து இதுக்கப்புறம் மேலே போகுமா கீழே போகுமா அப்படின்னு நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா? ஸோ அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் டைம் எடுத்து நான் உங்களுக்காக நான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கமெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளீஸ் நீங்கள் வந்து நல்லதோ கெட்டதோ அதை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நான் என் சைட்லேருந்து உங்களுக்கு நான் சப்போர்ட் இருக்கும். அண்டு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் குரூப் கிளாஸ் எடுப்பேனா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு பர்சனல் ட்ரைனிங் தான் கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ என்னோடய ட்ரேடிங் சீக்ரெட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் ஸ்க்ரீன்லேயும் என்னோடய நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். ஸோ என் சைட்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் கண்டிப்பாக சப்போர்ட் நான் பண்ணுவேன். அண்டு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பேஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் வந்து என்னோடய சேனலில் வந்து நான் இதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக போடுவேன். ஸோ என்னோடய கோர்ஸ் ஃபீ கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம்லாம் கிடையாது. ரொம்ப கம்மியான ப்ரைஸ்லாம் நான் வச்சுருக்கேன். எல்லாேருக்கும் ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ்லாம் வச்சுருக்கேன். ஸோ எனக்கு ட்ரேடிங்கே தெரியாதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து நான் ஒரு 200 ருபீஸ்க்கு தான் கோர்ஸ் நான் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அண்டு வர ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸும் நான் ஆட் பண்ணிகிட்டே இருப்பேன். ப்ளஸ் என்னோடய யூடியூப் சேனல்லையும் நான் ஆட் பண்ணுவேன். ஸோ கைஸ், ரொம்ப தேங்க்ஸ் என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்ததுக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து உங்களுக்கு மாத்திரம் இல்லை, எல்லாருக்குமே இது வந்து யூஸ் ஆகணும். ப்ளஸ் ட்ரேடிங்கில் எல்லோரும் சம்பாதிக்கணும்னு சொல்லி தான் என்னோடய ஆசை. ஸோ இதை வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் உங்கள் லைக்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நீங்கள் கொடுங்க. ஸோ நீங்கள் என்னை பூஸ்டப் பண்ணால் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி நான் எடுத்துகிட்டு வருவேன். ப்ளஸ் இது எல்லாமே நான் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் 100% ஃப்ரீயாக தான் கொடுக்குறேன். ஸோ உங்கள் கமெண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம். தேங்க்யூ கைஸ், ஹேவ் எ நைஸ் டே.